வணக்கம். கம்மங்கூழ் கேள்விப்பட்டிருப்பீங்க. கம்பு தோசை பற்றியும் நீங்கள் தெரிந்து வைத்திருப்பீங்க. ஆனால் கம்பு தயிர் சாதம் அநேகமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இல்லையா? செய்து பாருங்கள், அருமையாக இருக்கும். நல்ல கம்பு 1 கிலோ வாங்கி கொள்ளுங்க. அதை மண் சட்டியில் போட்டு வறுத்து கொள்ளணும். 4 அல்லது 5 தடவையாக 1 கிலோ கம்பை போட்டு வறுத்து எடுத்துக்கொண்டு அது ஆறின பிறகு மிக்சியில், பெரிய ஜார் மிக்சியில் 200 கிராமாக, அதை 5 தடவையாக போட்டு ரவை பதத்தில் அரைத்து வைத்து கொள்ளுங்க. இதிலேருந்து 2 சிறிய கரண்டி, அதாவது 75 கிராம் அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் இட்டு அதில் கொஞ்சமாக 50 மில்லி தண்ணீர் விட்டு கொள்ளுங்க. கலக்கி விட்டு அடுப்பில் ஏற்றி சிம் ஃப்ளேமில் அவ்வப்போது கலக்கி கொண்டே வாங்க. ஒரு 5லேருந்து 6 நிமிடத்துக்குள்ளே அப்படியே கெட்டியாக வந்துடும். அதை அடுப்புலேருந்து கீழே இறக்கி வைத்துடலாம். மதியம் சாப்பிட்றதுக்காக காலை உணவு முடிஞ்ச உடனேயே அல்லது அதுக்கு முன்னாடியே கிளறி வைத்து கொண்டால் மதியம் சாப்பிடும்போது அது நல்லா மெத்துன்னு இலகி சுவையாக இருக்கும். இதோடு இன்னொரு ஐட்டமும் சேர்த்தால் ரொம்ப நல்லா இருக்கும். அதுதான் பயறு, நாட்டு பயறு. பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அந்த மாதிரி கடையில் பச்சை பயிறு பார்த்திங்கன்னா பெரிதாக இருக்கும். அது ஹைப்ரிட் வெரைட்டி. நாட்டு பயிறு கிடைக்கும் சில கடைகளில், ஆர்கானிக் அந்த மாதிரி கடைகளில். அது சின்னதாக அளவில் சின்னதாக இருக்கும். ஆனால் அதில் ஊட்டச்சத்து அதிகம், சுவையும் அதிகம். இந்த பயிறு 1/4 கிலோ வாங்கி வைத்து கொள்ளுங்க. நிறைய வாங்கினா சீக்கிரம் பூச்சி வந்துவிடும். இதிலிருந்து 10 கிராம் பயிறு ஒரு சின்ன கிண்ணத்தில் ஊற வைத்து கொள்ளணும். இன்று மதியானம் ஊற வைத்தா நாளைக்கு காலையில் அதை அலசி அந்த தண்ணியை வடிகட்டி வைத்து விட வேண்டும். அந்த ஈரத்தோடையே இருக்கும்போது மதியம் பார்த்திங்கன்னா லேசாக முளை வரும். கோடை காலங்களில், மழை காலங்களில் முளை சீக்கிரம் வராது. வராவிட்டாலும் அந்த பயிறு கொஞ்சம் சைஸில் பெருத்து புரோட்டீன் அதிகமாக இருக்கும் அதில். அந்த பயிரை நம்ம கிண்டி வைத்திருக்கின்ற கம்பு களியோடு சேர்த்து கலக்கி கொண்டு லேசாக புளித்த தயிர் அல்லது மோர் சேர்த்து தண்ணீர் கொஞ்சம் விட்டு கலந்து சாப்பிட்டா அவ்வளவு நல்லா இருக்கும். இதை நீங்கள் டேஸ்ட்டு நாக்கு ஒரு 4-5 நாட்களில் இந்த டேஸ்ட்டு நம்ம நாக்கு நல்லா தெரிந்து கொண்டு விடும். பிறகு தயிர் போட்டு சாப்பிட்றதுக்கு ரெகுலர் அரிசி சாதத்தை தேடவே மாட்டீங்க. எப்போதும் சாப்பிடும் அரிசி சாதத்தில் குழம்பு, சாம்பார் ஆகியவற்றை ஊற்றி சாப்பிட்டு விட்டு தயிர் சாதத்திற்கு கம்பு பயிறு கலவையை பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த உணவில் என்ன இன்னொரு விசேஷம்னா, சாதாரணமாக நம்ம உணவு சுவையாக இருக்கும்போது கொஞ்சம் அதிகம் சாப்பிட்டா வயிறு வீங்கின மாதிரி அன்ஈஸியாக தோன்றும். ஆனால் இந்த மாதிரி சாப்பிடும்போது, அதாவது சாதாரண அரிசி சோறு, குழம்பு, ரசம் ஆகியவை ஊற்றி சாப்பிட்டு விட்டு தயிர் போட்டுக்கிறதுக்கு கம்பு பயிறு கலவையை தயிர் கலந்து சாப்பிடும்போது வயிறு உப்புசமே ஏற்படாது. செய்து பாருங்கள், நீங்களே தெரிந்து கொள்வீங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.